யா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, எதை எடுத்தாலும் எனக்கு தடையாகவே இருக்குது. என்னன்னே தெரியல. எந்த ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நினச்சாலும் எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இது ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறாரு. தடைகளை நீக்கி போடுகிற நான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறேன். தடைகளை நீக்கி போடுகிற அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவராக இருக்கிறார். வசனம் எங்க இருக்குன்னு வாசிக்கலாமா? மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அன்பானவர்களே, சாதாரணமாக ஒரு விஐபி இந்த வழியாக வருகிறார் என்றால் இந்த ரோடு எவ்வளோ கிளியராக இருக்குது யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கடகடன்னு கிளியர் பண்ணி வச்சிடுறாங்க. ஒன்று கூட என்ன செய்யாது, பிளாக் இருக்காது. அதுவும் மிஞ்சி கூட இந்த ஸ்பீடு பிரேக்கை கூட எடுத்துடுறாங்க. அந்த தடை கூட என்ன செய்யக்கூடாதான், அவங்களுக்கு இருக்கக்கூடாதான். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு முன்னால் போகிறதா இருந்தால் நமக்கு எதுக்கு அந்த தடை வரப்போகுது? எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு தடை தடை தடை. எனக்கு இது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இது கிடைக்கவே மாட்டேங்குது, இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு நீங்கள் கர்த்தர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறீங்க. அப்பா ஏசப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நன்றி, இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். சரியா? அவர் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம அதில் கை வச்சு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறட்டும், இந்த வாழ்க்கையின்படி என்னுடைய தடைகளை நீக்கி போடுகிற நீர் என் காரியத்தில் எனக்கு முன்னால் நீங்கள் போவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை அழைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி தோல்வியில் தான் போய் முடியும். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னால் போவாரே, ஆனால் அந்த உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது, அந்த முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. பிரியமானவர்களே, அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம முயற்சி என்ன செஞ்சிடும், தோற்று போயிடும். நம்ம ஏதாவது முயற்சி எடுத்து அதை ஜெயிக்க முடியுமா? அநேக நேரத்தில் போட்டி பொறாமை நிறைஞ்ச உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏதாவது முயற்சி எடுப்போம், அவங்க நம்மளை ஏதாவது என்ன செய்வாங்க, பின்னால் இருந்து கவுத்தி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், இன்னங்கடா இது நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சோம், கடைசியில் பார்த்தா ஈஸியாக அவங்க தட்டிட்டு போயிட்டாங்களே, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டியதாக போயிடும். ஆகவே நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் எந்த காரியத்தை செய்ய போனாலும் முதலாவது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். நாமவே எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு நாமளாவே எதையாவது ஒன்று முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடந்து முட்டி மோதிட்டு ஐயையோ எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி நினச்சக்கூடாது, புலம்பக்கூடாது. சரி, அப்படிதான் ஒரு காரியத்தில் நமக்கு தோல்வி வந்துட்டுனாலும் மறுபடியும் என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் அதை வைக்கணும். ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் இதில் தோல்வி வருது, எனக்கு திரும்ப என்ன செய்யுங்க, என்ன கட்டுவீங்க, எனக்கு நடத்துங்க, என் காரியத்தை ஜெயமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். சரியா? எனக்கு முன்னால் நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். அப்பா நமக்கு முன்னால் போயிட்டாருன்னா வேற யாரும் நமக்கு முன்னால் போக வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? நம்ம இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஐயோ இது நடக்குமா நடக்காதா, என் காரியம் இப்படியே தடைப்பட்டுக்கிட்டே இருக்க. பிரியமானவர்களே, ஒரு அன்பான மகன், அவனுக்கு திருமண காரியத்துக்காக அவங்க பெற்றோர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா, பெண் வீட்டார் வருவாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அவங்க வேற ஒரு திருமணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க, நீங்கள் வேற அலையன்ஸ் பார்த்துக்கோங்கன்றவாங்க. இப்படியே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் எனக்கு இந்த காரியம் தடையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப வருத்தம். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு முன்னால் போகிறேன், நான் உனக்கு முன்னால் போகிறேன். சாதாரண முதலமைச்சர் இந்த ரோட்டில் போனார்னா எத்தனை பாதுகாப்பு, அதில் இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டுட்டாங்க. ஒரு தடவை அப்படி தான் ரோட்டில் போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இல்லை. இந்த இடத்துல இருந்த ஸ்பீட் பிரேக் எங்கப்பா அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் வந்தார் இல்லையா, அவருக்கெல்லாம் தடை கிடையாது, அதனால எடுத்துட்டாங்க. அப்புறம் திரும்ப போட்டுருவாங்க. எப்படி நல்லா இருக்கா? இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தடையை நீக்கி போடுறவர் நமக்கு முன்னால் போய்கிட்டு இருக்காருன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். ஆகவே நம்ம சுய முயற்சியெல்லாம் விட்டுருவோம். அது என்றைக்குமே என்ன செய்யும், எதுலையாவது போய் முட்டி மோதி கீழே விழுந்தான் கிடப்போம். இன்றைக்கி நான் சொல்கிற அந்த அதிசயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் சுய முயற்சியில் இருந்தீங்க, இல்லையே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணனே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் நம்ம கேட்க தான் செஞ்சோம், ஆனால் அவரை அழைக்கலை, அவரை இந்த காரியத்தில் முன்னால் நீங்கள் போங்கப்பான்னு சொல்லலை.
புரியுதா? அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ என்ன செய்ய போகிறோம்? அவரை நம்ம அழைக்க போகிறோம். என் காரியத்துக்கு முன்னால் நீங்கள் போங்கப்பான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்படி நம்ம சொல்ல போகிறதுனால என்ன நடக்கும்னா, அற்புதமாக வழி திறந்துடும். இந்த வசனம் எங்கே இருக்குது? இன்னொருக்கா சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும்போது இந்த வசனத்து மேலே உங்கள் கையை வச்சு, இதன்படி என் பிள்ளை வாழ்க்கை ஆகட்டும், என் வாழ்க்கை ஆகட்டும், என் குடும்பத்தில் நடக்கட்டும் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் என்ன செய்யும்? அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். புரியுதா? அவருக்கு ஒருத்தரையும் என்ன செய்ய மாட்டார், புறம்பே தள்ளுகிற தேவன் கிடையாது. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் எவ்வளோ தடை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கர்த்தரை தேட போகிறீங்க. நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு சப்போர்ட்டாக கூப்பிட போகிறீங்க. நீங்கள் கர்த்தரை எனக்கு முன்னால் நீங்கள் போங்கப்பான்னு சொல்ல போகிறீங்க. ஓகேயா? அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா வேறு யாரும் நமக்கு முன்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லையே. சில நேரங்களில் யாராவது பெரிய பெரிய விஐபிகள் இருப்பாங்க, அவங்க ரெக்கமெண்டேஷனில் உள்ளே போய்கிட்டு இருப்போம். சரியா? அது கூட ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? தோல்வியில் முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக முன்னால் போய் சகலத்தையும் அவர் செய்வாரே, ஆனால் தோல்வியிலே முடியாது. புரியுதா? இந்த தடை எல்லாத்தையும் ஆண்டவர் தகர்த்து எறிஞ்சிட்டு உங்கள் தேவையை இன்னைக்கு பூர்த்தி செய்ய போகிறார். விசுவாசிக்கீங்களா? விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை நமக்காக செய்ய போகிறார். எல்லா தடையையும் மாற்றி போட போகிறார். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நாங்கள் முயற்சி எடுக்கோம், இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம், ஒன்றுமே காரியம் ஆன மாதிரி இல்லையே. எல்லாமே தோல்வியிலலாம் வந்து நின்றுட்டு இருக்கு. முடிஞ்சிடுறது போல வருது, ஆனால் முடிய மாட்டேங்குது. நடக்கிறது போல வருது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படி தானே உங்கள் மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறது அதுதான். நீங்கள் எதுக்குமே வேதனைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அவரை மாத்திரம் உங்கள் காரியத்துக்கு முன்பாக போக சொல்லுங்க. அவ்வளோதான். ஏசப்பா நான் இல்லைப்பா, நீங்கள் என் காரியத்துக்கு முன்னால் போங்க, என் பிள்ளை காரியத்துக்கு முன்னால் நீங்கள் போங்க, என் மக காரியத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்க. நாங்கள் எங்கள் சுய முயற்சி எல்லாம் எடுத்தாச்சு. டாக்டரை பார்த்தாச்சு, கலெக்டரை பார்த்தாச்சு, எல்லா ரெக்கமெண்டேஷனையும் பார்த்தாச்சு. ஒன்றும் கதைக்காவலை. இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது இதுதான்ப்பா, இந்த ஒரே காரியத்தை எங்களுக்கு வாய்க்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம்மா. ஏசப்பா எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி போடுங்க. அவங்க தேவைகளை நீங்கள் சந்திங்கப்பா. எவ்வளோ காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த காரியத்தை நீங்கள் அற்புதமாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம்மா. நம்முடைய காரியம் எல்லாம் சக்ஸஸாக முடியும்படியா தேவன் கிருபை செய்ய போகிறார். நம்மளால் அல்ல, கர்த்தராலே ஆகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம அவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா எனக்கு என் காரியத்தை வாய்க்கும்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர். அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடையும் நீக்கி போடுங்கப்பா. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும், சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். தடைப்பட்ட திருமண காரியம் எல்லாம் வாய்க்கும்படி செய்யுங்க. வேலை காரியங்கள், வீட்டு காரியங்கள், குழந்தை பாக்கியம் கொடுங்க. அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை கொடுங்கப்பா. எல்லா காரியத்திலையும் அவங்க செய்யுங்கப்பா. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதி, அவர்களை உயர்த்தும், அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா. இந்த நாடுகளில் இருந்து கண்ணீரோடு, வியாதியோடு, வறுமையோடு, வேதனையோடு யார் யார் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் செய்யுங்க. தடைகளை நீக்கி போட்டு அவர்களை சுதந்திரித்து சந்தோஷமாய் வாழும்படி செய்யும். உடைய தூய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்.